ஹல்லேலூயா. Halleluja. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Alle Ehre gebührt dem Herrn. ஆகவே இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகளையும் இதை ஒன்றையில் மூலமாய் பார்த்து கொண்ட தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Alle, die hier erschienen sind und die online zuschauen, möge der Herr euch segnen. கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். Wir schließen die Augen und beten. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவினவரே, இந்த வார்த்தைகளோடு பேசும்படியாக வந்த பிள்ளைகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் விளங்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியினரை உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்த பரிசுத்தாவினவரே என்று பேசுகிறார். இயேசு மூலம் ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் வேதத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 நாங்கள் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். Wir schlagen auf Epheser 3:4. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையிலே கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்படி நாளிலே கர்த்தராகிய இயேசுவின் ரகசியம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஒரு சிறிய காரியத்தில் பேச நான் வாஞ்சப்படுகிறேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி அதன் பின்னாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியனாக இருக்க பவுலுக்கு கர்த்தர் பலவிதமான ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். Wir reden heute über die Offenbarung, über die Bibel, über Jesus und das Kommen. அவர் கிறிஸ்துடைய ரகசியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலோடு நிருபங்களிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். Sein Kommen schreibt er über Paulus in der Bibel. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பவுலை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு அழைத்து தன்னுடைய ரகசியங்களை பவுலுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். Über die Arbeit, die Paulus gemacht hatte, offenbarte er durch die Bibel sein Kommen. இந்த பவுல் என்ற தேவ மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். Paulus hatte gegen Gott damals gelebt. வீடுகள் தோறும் நுழைந்து ஜனங்களை துன்பப்படுத்தினவன், சபைகளை துன்பப்படுத்தியவன். Er hatte damals vor seiner Herrlichkeit Gottes, hat er die Leute, die christlichen Leuten misshandelt. ஆகவே இப்படியாக பாவியான் வாழ்ந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். So einen sündigen Mensch hat Gott gesehen. ஊழியத்துக்கு அவரை பிரித்தெடுத்தார். Er hat ihn auserkoren. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நியாய பிரமாணத்துக்கு வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். Er hatte nach den Gesetzen der Lehre Mose gelebt. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது In Philipper 3:5-4, 5-6. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாக தன்னை குறித்து அவர் சொல்கிறான், நான் இஸ்ரவேல் வம்சத்தானவன், பெஞ்சமின் கோத்திரத்தானவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், பரிசேயன் என்று சொல்லி இப்படியாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா கமாலியன் என்று சொல்லப்பட்ட ஒரு நியாய சாஸ்திரியனுடைய பாதத்தில் இருந்து அங்கே சட்டங்களை, அந்த நியாய பிரமாணங்களை, சத்தியங்களை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆகவே இவன் பாவியாக இந்த பூமியில் வாழ்ந்து மிகவும் பணக்காரனாய் செல்வந்தனாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். In Philipper 3, Kapitel 4, 5 und 6 lesen wir: Ich selbst könnte mich größerem Recht als manch anderer auf dieser Vorzügen berufen, wenn es wirklich darauf ankäme. Ich würde an 8 Tagen nach meiner Geburt. ஆகவே கிருபை பாவியை சந்திக்கும், அவருடைய மகிமை பாவத்தை சுட்டரிக்கும். Gnade wird einen sündigen Menschen sehen und wird ihn befreien. அவன் மனம் திரும்பி வசதியாக வாழ்ந்தவன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்தான். Er war ein sehr erhabener und reicher Mann und hat alles hingegeben für den Herrn. அவன் முடியும் வரை தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒருவனாக இருக்கிறார். Er hat für den Gott hat er guten Lauf hingelegt. நம்முடைய இயேசுவும் கூட தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் நமக்காக வைத்துவிட்டு பரலோகத்தில் வைத்துவிட்டு இந்த பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய ஓட்டத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஓடி அவர் முடித்தார். Genauso wie Jesus, der auf die Welt kam und seinen Lauf lief und bis zum Kreuz standhalt blieb. இப்படியாக இயேசுவுக்காக உண்மையாக வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். Genauso hat auch im Paulusbrief viele Geheimnisse offenbart.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தாத ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Was sogar im Alten Testament denen nicht offenbart wurde, wurde Paulus offenbart. வேதத்தில் 14 நிருபங்களை எழுதினார். Er schrieb 14 Bücher. பல சபைகளை தேவனுக்காக ஸ்தாபித்தார். Er gründete viele Gemeinden. தேவனுக்காக நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். Er hat mit Freuden sehr viel Last, Schläge und Probleme auf sich genommen. புதிய சிருஷ்டியாக அவர் மாறினார். Er war ein neuer Mensch geworden. ஜெபிக்கிற ஒரு சீசனாக அவர் மாறினார். Er war ein Mensch, der gebetet hatte. சுவிசேஷனாக அவர் மாறினார். Er war ein Missionar. கர்த்தருக்காக உண்மையுள்ள ஸ்தானபதியாக மாறினார். Er war ein echter Mensch vor Gott. அப்போஸ்தலனாக அவர் மாறினார். Er war ein Apostel. ஆகவே கர்த்தர் இவருக்கு பலவிதமான ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். Genau deswegen hat Gott ihm viele Geheimnisse offenbart. அதிலே முதலாவது ரகசியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Wir gucken das erste Geheimnis. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனம். 1. Korinther 2. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அடுத்து வாசிங்க. அப்பொழுது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களாய் இருந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படும் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை போதிக்கிறோம் என்று சொல்லி அங்கே பேசுகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். Erste Geheimnis ist, bevor die Welt erschaffen wurde, hat Gott schon die Weisheit in die Wiege gelegt. அதிலே பார்த்தா இயேசுதான் அதாவது மகிமை உள்ள கர்த்தர் என்ற ரகசியம் அதுக்குள்ளே இருக்கிறது. Das Geheimnis steht, die Ehre gehört nur Gott. இயேசு தான் மகிமை உள்ள கர்த்தர், தான் இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்ற ரகசியத்தை அங்கே பவுலுக்கு அவர் வெளிப்படுத்தினார். Paulus offenbarte, dass Gott der Herrscher der Welt war. உலக தோற்றத்துக்கு முன்பே நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலக மக்களின் பாவங்களுக்காக, ரட்சிப்புக்காக இயேசு வந்தார். Bevor die Welt schon gab Jesus schon. ஆகவே நம்முடைய அந்த ரகசியத்தை யூதர்கள் அறியவில்லை. Aber dieses Geheimnis hatten die Juden nicht erkannt. அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில வந்ததை, இஸ்ரவேல் தேசம் எல்லாம் அலைந்து தேவனுடைய தன்னுடைய சத்தியத்தை அவர் சொன்னதை யூத ஜனங்கள் நம்பவில்லை. Als Jesus auf die Erde kam und von der frohen Botschaft berichtete, hatten die Juden es nicht geglaubt. உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்ததை இந்த யூத ஜனங்கள் நம்பவில்லை. Bevor die Welt erschaffen wurde, wurde schon offenbart, aber die Juden hatten nicht geglaubt. அவர் அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். Hätten sie es gewusst, hätten sie ihn nicht gekreuzigt. இயேசுதான் மகிமையின் கர்த்தர் என்ற ரகசியத்தை அவர்கள் அறிந்திருந்தால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். Hätten sie gewusst, dass er der Messias ist, hätten sie ihn nicht gekreuzigt. அப்ப யூதர்கள் இயேசுவை என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள். Die Juden haben Jesus verstoßen. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. Sie haben Gott nicht anerkannt. ஆகவே இயேசு தான் தேவன் என்பதையும் தான் கர்த்தர் என்பதையும் அவர் அந்த ரகசியத்தை சொல்லும்படியாக பவுலை தெரிந்து கொண்டு பவுலுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். Deswegen hat Gott Paulus berufen und hat ihm diese Offenbarung auferlegt. இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் கடவுள் என்பது தெரியாது. Die Leute, die hier auf der Welt leben, die wissen nicht, dass Gott der wahre Herrscher ist. இந்த ரகசியத்தை ஜனங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. Die Menschen haben es immer noch nicht begriffen. ஆனால் தேவன் நமக்கு இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். Aber Gott hat es uns in diesem Bibel aufgeschrieben. ஆகவே இந்த வேதத்தை வாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்தான் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். Weil wir diese Bibel lesen, glauben wir daran und wir hoffen, dass es der ist. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுதான் மகிமையின் கர்த்தர். Also liebe Zuschauer, Gott ist der wahre Herrscher. அது ஒரு ரகசியம். Das ist das erste Geheimnis. அவர் ரட்சிப்புக்காக தெய்வம் மனுஷனா இந்த பூமியில் இறங்கி வந்தார். Für unsere Umkehr hat er sich aufgeopfert. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கர்த்தர் பூமியில் இறங்கி வந்தார். Für unsere Sünden ist er auf die Welt gekommen. சர் ஐசாக் நியூட்டன் என்ற ஒரு விஞ்ஞானி சொன்னார், ein bekannter Wissenschaftler, Sir Isaac Newton, உலகத்திலே பல பெரிய கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்தாலும், egal was die Welt Erfindungen hervorbringen, இயேசுவின் இரத்தம் பாவங்களை மன்னிக்கும் என்ற கண்டுபிடிப்பு மிகவும் பெரிதான என்று சொன்னார். Er alleine sagte, dass
nur das Blut Jesu Christi die Sünden reinigen kann. அப்ப இயேசுதான் மகிமையின் கர்த்தர் என்பது ஒரு ரகசியம். Jesus ist der mächtige Herr. இரண்டாவது நாங்கள் பார்க்க போறோம். Als zweites schauen wir எபேசியர் 3:3 Epheser 3,3. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உண்டான சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர்கள் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், அங்கே புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே அங்கே வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரமாய் மாறினார்கள். Hier steht es drauf, dass die nicht Auserwählten sogar in diese Berufung reinkommen. ஆகவே அந்த ரகசியத்தை கர்த்தர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். Aber er zeigte ihm diese Offenbarung. ஆகவே புறஜாதி மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் மாறினார்கள். Als die nicht Berufenen doch zu Jesus glauben, ஆகவே werden எல்லா sie zu einer Person. யூதர்கள் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் புறஜாதி மக்கள் சுதந்திரராய் மாறி போனார்கள். Deswegen sind auch nicht nur die Juden, sondern die Nichtjuden auch zum Christus. ஆகவே தான் இதை யூதர்கள் மத்தியிலே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பொழுது எபேசியர் 3:1 அவனை தூக்கி அங்கே சிறையில் போட்டு விட்டார்கள். Deswegen steht auch in Epheser 3,1, dass die Juden ihn verstoßen haben. ஆகவே தான் ஆண்டவர் அந்த புறஜாதி மக்களுக்கும் வாக்குத்தத்தங்கள் உரிமை என்பது இருக்கிறது, அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு என்ற ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். Deswegen hat er in Paulus das offenbart. யூதர்கள் தங்களை விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். Juden meinten, sie wären was Besonderes. அவர்கள் தேவனுடைய சந்ததி என்று தங்களை சொன்னார்கள். Sie sagten, sie sind Nachkommen von. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுடைய என்று சொன்னார்கள். Diese Verheißungen gehören nur ihnen. இது உண்மையானது, சரியானது. Das stimmt auch. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் தள்ளிவிட்டபடியினாலே, Aber weil Jesus aus Fleisch und Blut kam und sie verstoßen hatten, புறஜாதிய நாங்கள் அவரை பிடித்து கொண்டபடியினாலே, weil wir als Nicht-Auserwählte ihn festgehalten haben, அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் பங்காளிகளை மாறி போனோம். deswegen sind wir auch ein Teil davon. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். Seine Verheißungen gehören auch uns. ஆகவே இந்த ரகசியத்தை பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். Gott hatte ihm die Offenbarung gegeben, dem Paulus. மூன்றாவதாக Als drittes கொலோசியர் 1:25 1. Kolossier, also Kolossier 1,25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. அல்லேலூயா. ஆகவே ஆதி காலங்களுக்குள் தலைமுறைகளும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துறதுக்கு. ஆகவே ஆதி காலங்களிலே தேவனுடைய வசனம் மறைக்கப்பட்டிருந்தது. Ganz am Anfang wurde Gottes Worte immer versteckt. இதை யாருமே வாசிக்க முடியாது. Keiner konnte es lesen. இந்த புத்தகம் மூடப்பட்டிருந்தது. Dieses Buch war verschlossen. பல சபைகளிலே இதை வாசிப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். Es gab nicht die Gelegenheit, es zu lesen. இது பிசாசுடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது. Das war Satans Werk. இந்த வேத புத்தகத்தை நாம் வாசித்தால் நாம் மனம் திரும்பி விடுவோம். Wenn wir dieses Buch lesen, werden wir uns ändern. நாம் ரட்சிப்படைந்து விடுவோம். Wir werden uns hingeben. நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Wir werden von unserer Sünde abkehren und Gott sehen. தேவன் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். Wir werden seine Segen empfangen. தேவனுடைய சாயலாக நாங்கள் மாறி போய் விடுவோம். Wir werden so wie Gott. தேவனுடைய வருகையில் நாங்கள் காணப்படுவோம். Wenn Gott kommt und dass er uns mitholt. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி விடுவோம் என்ற அந்த அச்சத்தினாலே பிசாசானவன் இந்த சத்தியத்தை மறைத்து விட்டான். Nur deswegen hat Satan diesen Bibelversen versteckt. ஆகவே இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்க தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, damit wir dieses Bibel wieder lesen, எல்லா ஜாதிகளும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் பவுலுக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். Deswegen hat Gott Paulus diese Offenbarung gegeben, die Gemeinde mit guter Botschaft zu verkünden. சகல மனிதரும் இந்த வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ரகசியத்தை கர்த்தர் இந்த பவுலுக்கு சொல்லிக் கொடுத்தார். Gott offenbarte Paulus, dass jeder in der Lage sein muss, die Bibel zu lesen. ஆகவே ஜெர்மன் தேசத்திலே மார்ட்டின் லூதரை கர்த்தர் எழுப்பினார். In Deutschland hat Gott Martin Luthers 16ஆம் நூற்றாண்டிலே அங்கே தேவனுடைய சத்தியங்களை அவர் எடுத்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். Er schrieb die Bibel nieder. இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலும் தேவன் சொந்த மொழியிலே இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Und jetzt hat jeder in seinen Händen. இதை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். Wenn wir lesen, sehen wir die Führung Gottes. இதை நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Wenn wir das lesen, sehen wir die Werke Gottes. ஒரு ஆபிரிக்க பெண்மணி இடத்திலே ஒரு ஊழியக்காரர் ஒரு வேதத்தை கொடுத்து இதை வாசிக்கும்படியாக சொன்னார். Eine Frau hat gesagt, les mir mal die Bibel vor. மறுநாள் வந்தபோது அந்த பெண்ணிடத்தில் கேட்டால் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீர்களான்னு சொல்லி. Und nächsten Tag kam der Mann zu der Frau und fragte, hast du die Bibel auch gelesen? அந்த பெண் சொன்னாங்க, Diese Frau sagte, வேதத்தை நான் வாசிக்கவில்லை, ich habe die Bibel nicht gelesen, வேதம் என்னை வாசித்ததுன்னு சொன்னார். die Bibel hat mich gelesen. ஆகவே தேவ பிள்ளை இந்த வேத வசனத்தை இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Also liebe Kinder, wenn ihr die Bibel liest, அது நம்மை வாசிக்கும். die Bibel liest uns. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, Wie ist unser Leben? தேவனோடு நான் எப்படி வாழுகிறேன், Wie lebe ich mit Gott? தனிமையில் நான் எப்படி இருக்கிறேன், Wie bin ich alleine? எனக்கும் தேவனுக்கும் எப்படி உறவு இருக்கிறது, Wie ist die Beziehung zwischen mir und Gott? என்னுடைய குடும்பத்தோடு நான் எப்படி இருக்கிறேன், Wie bin ich mit meinen Kindern? என்னோட சபையோடு நான் எப்படி இருக்கிறேன், Wie bin ich mit der Gemeinde? என்னோட குடும்பத்தோடு நான் எப்படி இருக்கிறேன், Wie bin ich mit meiner Familie? என்னோட சபையில் இருக்க சக உறவுகளோடு நான் எப்படி இருக்கிறேன், Wie bin ich mit meinen Freundeskreisen? உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, Bin ich wirklich ein Gläubiger? என்னோட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதா, Bin ich auch auserkoren? இந்த வேதம் நம்மை வாசிக்கும். Die Bibel liest uns. ஆகவே தான் அந்த நாட்களிலே மறைத்து வைத்த அந்த வேதத்தை Diese Bibel, die damals verschlossen wurde, கர்த்தர்களை நம் எல்லா ஜனமும் வாசிக்கும்படியாக damit alle lesen können, இந்த ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். hat diese Offenbarung Paulus gegeben. ஆகவே தான் வெளிப்படுத்தின 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, In der Offenbarung 1,3, இதை வாசிக்கிறவர்களும் diejenigen, die das lesen, இதை கேட்கிறவர்களும் die das hören, இதை கைக்கொள்ளுறவர்களும் auch die danach leben, பாக்கியவான்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. sind gottesfreudige Menschen. நாலாவதாக Viertens, கொலோசியர் 1 Kolosser 1, 27 வசனம். 27. புறஜாதியாருக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையிலே நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதை அதே ரகசியம். ஹல்லேலூயா. இங்கே கொலோசியர் 1 27 வசனம் சொல்கிறது, Kolosser 1, 27 sagt, புறஜாதியாக இருந்த நமக்குள்ளே alle, die nicht auserwählt waren, மகிமையின் நம்பிக்கையாய் der wunderbare, unbegreifliche, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். hat die Macht uns gegeben. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Gott ist in uns. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவங்களை அறியாமல் தேவனை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். Viele Leute, die kennen Gott nicht und laufen umher. ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, Aber die Bibel sagt, ஆகவே அங்கே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமான கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையில் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். dabei geht es um ein unbegreifliches Wunder, das Gott für alle Menschen auf dieser Erde bereithält. Ihr, die zu Gott gehört, ihr dürft dieses Geheimnis verstehen. ஆகவே இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Der die Himmel und Erde geschaffen hat, der lebt in uns. அவர் நமக்குள்ளே ஆவியாய் வாசம் பண்ணுகிறார். Lebt als Geist in uns. தேவன் ஒளியாய் இருக்கிறார். Ist das Licht. அவர் ஆவியாய் இருக்கிறார். Ist ein Geist. அந்த ஒளி நம்மை வெளிச்சத்துக்கு நேராக நடத்தும். Dieses Licht führt uns in rechten Wegen. ஆகவே ஆவியாய் இருக்கிற தேவன் மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே அந்த தெய்வம் அங்கே பார்த்தீங்கன்னா 27 சொல்லப்பட்டபடி அங்கே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். Dieses unbegreifliche Wunder, dass Gott in uns lebt, das ist schon ein großes Geheimnis. ஆகவே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Gott lebt in uns. நம்முடைய வாழ்க்கையில என்னதான் வந்தாலும் Egal was in unser Leben kommt, அவருக்கு தெரியாம ஒன்றுமே நடக்க முடியாது. es passiert nichts, ohne dass Gott es weiß. வெள்ளம் வரலாம், Es kann die Flut kommen, புயல் வரலாம், es kann Sturm kommen, மனிதர்கள் நம்மை கைவிடலாம், die Menschen können uns verlassen. உலகத்தில் பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கலாம், Es kann viele Probleme auf dieser உலகமே Welt முடிய passieren, போற கொள்ளை நோய்கள் வரலாம், kann viele Krankheiten kommen. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் Wie viele Probleme auch kommen, அவர் நம்மை கைவிடுவதில்லை சொல்லி நம்ம வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். wird uns niemals verlassen. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Bis ans Ende des Lebens bin ich bei euch. உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விடுவதும் இல்லை ஆண்டவர் நமக்கு சொன்னார். sagt, ich werde euch niemals verlassen und niemals euch in den Stich lassen. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். Diejenigen, die dich berühren, berühren auch meinen Augapfel. ஆகவே இயேசு மகிமை நம்பிக்கையா நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். Lebt in uns. ஆகவே அவரை நாங்கள் நம்பும் பொழுதெல்லாம்
je mehr wir ihn glauben, நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். er wird uns leiten. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம் பிறப்பதற்கு முன்பே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். Bevor wir geboren sind, hat er Gott uns schon gesegnet. நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Er hat einen Plan mit uns. நாம் எங்கே பிறப்பது, Wo sollen wir geboren நாம் werden? எங்கே வாழ்வது, Wo sollen wir leben? யாரை திருமணம் பண்ணுவது, Wen sollen wir heiraten? எந்த திருச்சபையில் நாங்கள் இருப்பது, In welcher Gemeinde sollen wir gehen? எந்த தாய் தகப்பனுக்கு நாங்கள் பிறப்பது, Welche Eltern müssen wir geboren werden? எந்த சகோதரர்கள் அவர்களோடு நாங்கள் பிறப்பது என்று சொல்லி Mit welchen Brüdern und Schwestern sollen wir aufwachsen? கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Er hat alles für uns vorbereitet. இது உடனடியாக வந்த ஆசீர்வாதம் அல்ல. Das ist kein Segen, der direkt kam. நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Das ist schon das, was vorher schon ஆகவே தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம், தன்னுடைய வாக்குத்தத்தங்கள், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தம்முடைய பிள்ளையாய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். Er hat es für unsere Kinder, also für uns hat er gegeben. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைத்தால், Wenn ein Vater für seine Kinder eine Erbschaft gibt, அந்த தகப்பன் மரித்தால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த சொத்து சேரும். wenn der Vater stirbt, kriegen die Kinder das ganze Testament. ஆகவே தேவன் நமக்காக மரித்ததினாலே, Weil Gott für uns gestorben ist, தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து hat er sein Segen uns gegeben. கல்வாரியிலே அவர் மரித்தார். Er starb deswegen. அவருடைய சொத்துக்களுக்கு எல்லாம் நாங்கள் பங்காளியாக மாறி போனோம். Wir sind ein Teil von seinem Testament. ஆகவே எபேசியர் 1:3 படி In Epheser 1,3 சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். Gott selbst hat mir dieses Geheimnis offenbart. Ich habe es eben schon kurz erwähnt. ஆகவே அவர் மகிமையை நம்பிக்கையா நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுறபடினாலே, Weil er in uns lebt, தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். er wird seine Kinder niemals im Stich lassen. நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Er wird auf unsere Bitten hören. அடுத்ததாக Als nächstes 1 தீமோத்தேயு 3:16 1. Timotheus 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்றும் விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னொரு ஐந்தாவதாக இந்த ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். 5. Geheimnis, was Gott offenbart. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். Eins steht fest, ohne jede Zweifel fest, groß ist, einzigartig ist das Geheimnis unseres Glaubens. ஆகவே தேவன் மாம்சத்திலே எங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் மாம்சத்தின் இரத்தத்தையும் உடவுளாய் இருக்கிறபடினாலே, Jesus kam als Christus, als Mensch auf die Welt. Das war das Geheimnis. ஆகவே நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே, Weil wir Geist und Blut sind, அவர் எங்களைப் போல அவர் மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். deswegen kam er auch als Fleisch und Blut auf die Welt. அவர் எங்களைப் போல அவர் மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Er kam wie wir auf die Welt. காரணம் அவரைப் போல மகிமையிலே நம்மை மாற்றும்படியாக, Weil er die Herrlichkeit ist, அவரோடு கூட நாங்கள் பரலோகத்தில் இருக்கும்படியாக, damit wir in der Herrlichkeit sind und damit wir in Paradies sind, அவருடைய பிள்ளைகளா நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, damit wir als seine Kinder seinen Segen erfahren, தேவன் மனுஷனா இந்த பூமியில் இறங்கி வந்தார். kam Jesus als Mensch auf die Welt. இந்த ரகசியத்தை யாருமே அறியவில்லை. Dieses Geheimnis hat keiner இன்றைக்கும் உலகம் இந்த ரகசியத்தை அறியவில்லை. Diese Welt hat dieses Geheimnis noch nicht anerkannt. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, Also Menschen, Leute, die gerade zuschauen, தேவன் கடவுள் மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Gott kam als Mensch, Fleisch und Blut auf die Erde. நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறங்கி வந்தார். Er kam für unsere Sünden. அதிலிருந்து நம்ம ரட்சிப்பதற்காக இறங்கி வந்தார். Er kam, um uns zu ändern. மரண பயத்திலே இருந்த எங்களை அவர் மீட்டுக் கொள்வதற்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். Von Todesangst zu befreien, kam er auf die Welt. உலக மரணத்துக்காக அவர் இறங்கி வரவில்லை. Er kam nicht, uns von dem Tod zu befreien. இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தவுமான கடலிலே தன்னுடைய பிள்ளைகள் தான் உண்டாக்கின ஜனங்கள் போகக்கூடாது என்பதற்காக தேவன் மனுஷனாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். Er kam, damit wir nicht in den Fegefeuer hineinstürzen. அதற்காக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். Er hat sich am Kreuz für uns offenbart. ஆகவே மனுஷனோடு மனுஷனாக நடந்தார். Er lief mit Mensch als Mensch. மனுஷனுடைய பாடுகளை அவர் எல்லாம் அறிந்து கொண்டார். Er hat die Probleme der Menschen gesehen. மனுஷனுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். Er weiß um die Umstände der Menschen. அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தபோது எல்லாவற்றையும் அவர் மேலே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்.
als er oben in seinem saß und schaute, er hat die Probleme der Menschen gesehen. ஆகவே தான் தெய்வம் மனுஷனாய் பூமிக்கு இறங்கி வந்தவுடைய நோக்கம் Als er von oben runter kam, மனுஷனை ரட்சிப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். er kam, um die Menschen zu ändern. தன்னால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாவத்திலே விழுந்து போன அந்த மனுஷனை தூக்கி எடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். Er kam, damit er die Menschen, die gefallen sind, aufzuheben. கெட்டுப்போன மனுஷனை அவர் ரட்சிக்க அவர் வந்தார். Um die Sünder von ihrer Sünde zu befreien. தன்னுடைய பிள்ளையாய் மீண்டுமாய் பிசாசு தன்னை அடிமைப்படுத்தின அந்த பிசாசிலிருந்து பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள அவர் வந்தார். Er kam, damit die Kinder nicht beim Teufel bleiben, sondern an Gott glauben. அப்ப யாரெல்லாம் அந்த சிலுவையிலே மரித்த இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, Alle, die an Gott glauben, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற அதிகாரம் உங்களுக்கு அவர் தருவார். er gibt euch die Kraft. இதை euch பார்த்து zu கொண்டிருக்க ändern. தேவ ஜனமே, Leute, die gerade zuschauen, தேவன் தேவன் என்று நீங்கள் ஓடி திரியலாம். ihr könnt laufen, Gott, Gott, Gott. ஆனால் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனுஷனாய் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். Aber ich kann euch sagen, er kam als Blut. அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, Wenn ihr glaubt, உங்களுக்கு மீட்பு உண்டு. kriegt ihr die Rettung. இந்த பூமியிலே உங்களுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. Ihr bekommt eine Vergebung der Sünde. பரலோகத்திலே அவரோடு கூட ஒரு வாழ்க்கை உண்டு. Und im Paradies habt ihr sogar ein Leben mit Gott. இயேசுவை யாருமே உண்டாக்கவில்லை. Keiner hat Gott erschaffen. தாமே இயேசுவின் நாமத்திலே மனுஷனாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். Er kam als Mensch hier auf அந்த die Erde. தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Er lebt immer noch. இன்றைக்கும் ரெண்டு கரங்களையும் விரித்து உங்களை அவர் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். Mit offenen Armen erwartet er euch. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Egal welche Situation ihr auf ihn hört und auf ihn wartet, er wird immer bereit sein. அவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். Er ist auch jetzt bereit, Wunder zu ஆகவே tun. அந்த தெய்வம் மனுஷனாய் பூமியில இறங்கி வந்தார். எனக்காக உங்களுக்காக அவர் இறங்கி வந்தார். Gott ist gekommen für mich und für dich. அடுத்ததாக Und als nächstes 2 தெசலோனிக்கர் 2. Thessaloniker 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 2,7. வாசிங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரிகை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்க பண்ண முன்னே அது வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது 7ஆம் வசனம் பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே தேவ ஜனமே, அக்கிரமத்துக்கு ரகசியம் ஒன்று இருக்கிறது. Es gibt eine verborgene Macht des Bösen. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? Verborgene Macht des Bösen, was ist das? ஆகவே இந்த அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வாசிக்கலாம். அந்த அங்கே 3லிருந்து வாசிங்க சிஸ்டர் இருக்கா. Lesen wir von 3. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. அப்படி எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாக பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனையும் தேவன் எனப்படுவனோடும் ஆராதிக்கப்படுவதேவனோ அவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனையும் தேவனுடைய ஆலயத்தின் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆகவே இந்த ரகசியம் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Dieses Geheimnis spricht über den Antichrist. ஆகவே தான் அது அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Es ist eine Zeit, dass der Bösen ist. ஆகவே அவன் வெளிப்படுவான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Er wird offenbart. தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் வெளிப்படுவான் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Wenn die Gotteskinder in den Himmel aufgehoben sind, wird er offenbart. 6ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அவன் அந்த கிறிஸ்து இப்பொழுது வெளிப்படாத படிக்கு 2 பேர் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலேயே தடை பண்ணி கொண்டிருக்கிறது. 2வது பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஏற்ற வேளை வரும் வரைக்கும் கர்த்தர் தேவ பிள்ளைகள் மூலமாகவும் பரிசுத்தாவின் மூலமாகவும் அந்த தேவனுக்கு விரோதமாக எழும்புறவன் வராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறார். Es gibt 2 Arten von Bösen. Einmal, dass die Gebete nicht gehört werden und dass man den Glauben verliert an Gott. ஆகவே அந்தி கிறிஸ்து என்றால் தேவனுக்கு எதிரானவன். Antichrist bedeutet, er ist gegen Gott. அவன் தேவனை போல தன்னை உயர்த்துறவன். Der
der prahlt sich, als wäre er der Gott. இந்த உலகத்திலே 3 வருஷம் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவன். Er kann 3,5 Jahre Frieden bringen. அந்த 3 வருஷத்துக்கு பிறகு தன்னை மகா உபத்திர காலத்திலே தன்னை தேவன் என்று தன்னை காண்பிக்கிறவன். Danach wird er sagen, er wäre der Gott. அங்கே சொல்லப்பட்ட 4ஆம் வசனத்திலே அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதற்கு ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Er wird sich gegen alles auflehnen und sich über alles erheben, was als göttlich und verheerungswürdig gilt. Ja, er wird sich seinen Thron im Tempel Gottes aufstellen und wird behaupten, er sei Gott. ஆகவே இந்த அக்கிரமக்காரனுடைய ரகசியத்தை பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். Verborgene Macht des Bösen wurde Paulus offenbart. ஆகவே இந்த பூமியில் எப்படியான ஒரு அந்தி கிறிஸ்துவன் வரப்போறான்னு சொல்லி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. Wenn man auf der Welt sagt, ein Antichrist wird bald auferstehen, அவங்க யார் வந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த உலகம் இருக்கிறது. auch wenn er kommt, werden die Menschen ihn anerkennen. ஆனால் வேதம் சொல்றது அக்கிரமத்தின் ரகசியத்தை கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தி சபையிலே அவர் எழுதி கொடுத்தார். Aber in Paulus schreibt schon Gott verborgene Macht des Bösen und verbreitet das durch die Gemeinde. இந்த நிருபத்தின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Durch diesen Vers konnten wir sein Geheimnis entdecken. இதை வாசிக்கிற நாம் கற்றுக்கொள்கிறோம். Die wir lesen, können wir erkennen. அநேகருக்கு அந்தி கிறிஸ்துவன் சொன்ன அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. Über diese Offenbarung von Antichrist weiß keiner. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒருவனுக்குள்ளே போகும் என்பது இந்த ரகசியம் ஒருத்தருக்கும் தெரியாது. Dass über einen Herrscher die ganze Welt herrschen wird. எல்லா இந்த உலகத்திற்கு எல்லா பணங்களும் ஒரே பணமாய் மாறும் என்பது ஒரு ஜனத்துக்கு தெரியாது. Dass ein Geld zu weltweiten Geld wird, weiß keiner. ஆகவே கர்த்தர் இதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். Gott hat es Paulus offenbart. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பலவிதமான ரகசியங்களை இந்த வேதத்துக்குள்ள எழுதி வைத்திருக்கிறார். Viele Offenbarungen hat Gott hier, Geheimnisse hat Gott hier. ஆகவே இந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்துகிறோம். Wenn wir die ganze Geheimnisse offenbaren, நாங்கள் தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். können wir uns vor Gottes Herkunft, நம்முடைய குடும்பத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். können wir unsere Familie vorbereiten. ஆகவே இந்த தேவன் நமக்கு இந்த ரகசியங்களை பவுல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Durch Paulus hat Gott diese Offenbarung. ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இயேசு மகிமையின் கர்த்தர் என்பது ரகசியம். Gottes Geheimnis ist, dass Gott die Herrlichkeit ist. புறஜாதிகள் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகள் என்பது ஒரு ரகசியம். Dass Nichtjuden auch ein Teil. மூன்றாவது மறைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்த ஒரு ரகசியம். Drittens, dass die Bibel auch jedem gegeben wurde. இயேசு மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது ஒரு ரகசியம். Als viertens, dass Gott in uns lebt. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற ஒரு ரகசியம். Dass Gott als Mensch gelebt hat. கடைசியாக அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான் என்பது அந்த ரகசியம். Verborgene Macht des Bösen. இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, das hat der Herr uns aufgeschrieben und uns vorbereitet. மற்றவர்களை ஆயத்தப்படும்படியாக, damit andere sich auch vorbereiten. குடும்பங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தும்படியாக, damit die Familie vorbereitet ist. பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்தும்படியாக, damit die Kinder auch vor Gott vorbereitet sind. அநேக ரகசியங்களை இந்த வேதத்துக்குள்ளே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். Hat Gott viele Geheimnisse hier reingeschrieben. நான் சொன்னது ஒரு சிறிய காரியம். Die Sachen, die er erzählt hat, sind ganz wenig. ஆனால் இதற்குள்ளே அநேக காரியங்கள் இருக்கிறது. Aber hier sind sehr viele Geheimnisse. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, liebe Gemeindemitglieder, தேவனுடைய ரகசியத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், wenn ihr die Geheimnisse noch erfahren wollt, தேவனை விசுவாசிங்க, müsst ihr an Gott glauben. தேவனுடைய பிள்ளையா நீங்க மாறுங்க. Ihr müsst Kinder Gottes werden. இந்த வேதத்தை நீங்க வாசிங்க. Ihr müsst die Bibel lesen. இதற்குள்ளே தேவன் அநேக முத்துக்களை நமக்கு வைத்திருக்கிறார். Er hat viele Geheimnisse hier versteckt. நாம் தப்ப வேண்டிய வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். Er hat auch, wie wir entkommen können, gibt es Erlösungen. நாம் வாழ வேண்டிய வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார். Auch wie wir leben sollen, haben wir. ஆவே கர்த்தர் நல்லவர். Gott ist gut. கர்த்தர் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Schließen wir die Augen und beten. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவரை நீங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தினீங்க. ஆண்டவர் அவர் மூலமாக நிருபங்களை எழுதி அதை நாங்கள் வாசித்த ஆண்டவரே, நாங்கள் இன்னும் வழிகளை கற்றுக்கொண்டு உமக்கு வந்த பாத்திரங்களாக இந்த பூமியில் வாழ எங்களை ஆயுதப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற இதை கேட்ட இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.